வணக்கம் மக்களே. ஆதார் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்குமே ஒரு முக்கியமான மகிழ்ச்சி அறிவிப்பு ஒன்று தான் வெளியாயிருக்கு. ஸோ ஆதார் அட்டை அப்படிங்கிறது ஒரு சிம் வாங்குறதுலேருந்து ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் அட்டை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆவணம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஆதார் அட்டையில் இந்த விஷயத்தை இந்த தேதிக்குள்ளே பண்ணிங்கன்னா இலவசமாக பண்ணலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அனைவருமே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அப்படிங்கிறத வச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆதார் கார்டில் நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இருக்கும். சிலருக்கு ஒருவேளை உங்களோட பெயரை மாற்றணும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட முகவரி இல்லை ஃபோன் நம்பர் இதெல்லாம் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே இலவசமாக அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் ஆஃப்லைனில் போயிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா இ-சேவை மையம் போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டணம் வசூலிப்பாங்க. 50 ரூபாவோ இல்லை 100 ரூபாவோ கட்டணம் வசூலிப்பாங்க. இதுவே நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கும் போது உங்களுக்கு எந்த கட்டணமும் நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இதுக்குமே கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஜூன் 14, 2025 வரை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களால் ஆன்லைனில் கூட இலவசமாக உங்கள் ஆதாரை அப்டேட் பண்ணிக்க முடியும். இதுவே ஜூன் 14, 2025க்கு அப்புறம் நீங்கள் ஆன்லைனில் பண்ணீங்கனாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வசூலிப்பாங்க. நீங்கள் பே பண்ணி தான் உங்களோட ஆதாரை அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதற்கு முன்னாடியே UIDAI அதாவது இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் இதற்கான கால அவகாசத்தை பல முறை நீட்டிச்சிருக்காங்க. கடைசி டேட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிசம்பர் 14, 2024 சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்டேட் விட்டுருந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கால அவகாசத்தை இன்னும் நீட்டிச்சு ஜூன் 14, 2025 வரை நீங்கள் இலவசமாக ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கலாம் ஆதாரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு ஆன்லைனில் எப்படி ஆதாரை அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் இருக்கலாம். ஸோ ஆன்லைனில் எப்படி ஆதாரை ஈஸியாக அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற வழிமுறைகளை பார்த்துடலாம். முதலில் அதிகாரப்பூர்வ UIDAI இணையதளத்தை அணுகவும். அதாவது myAadar.uidai.gov.in செல்லவும். இப்போது மை ஆதார் என்பதை தேர்ந்தெடுத்து பின்னர் அப்டேட் யுவர் ஆதார் என்பதை கிளிக் செய்யவும். இப்போது அப்டேட் ஆதார் டீடைல்ஸ் ஆன்லைன் பக்கத்தில் டாக்குமெண்ட் அப்டேட் என்பதை தேர்ந்தெடுக்கவும். ஆதார் அட்டையின் மற்றும் கேப்சா குறியீட்டை உள்ளிட்ட பின்னர் சென்ட் OTP என்பதை கிளிக் செய்யவும். பதிவு செய்யப்பட்ட உங்கள் மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்பட்ட OTPயை பயன்படுத்தி லாகின் செய்யவும். இப்போது நீங்கள் அப்டேட் செய்ய விரும்பும் விவரங்களை தேர்ந்தெடுக்கவும். அதாவது பெயர், முகவரி அல்லது பிறந்த தேதி. புதுப்பிக்கப்பட வேண்டிய தகவலை வழங்கவும் மற்றும் அதற்கு தேவையான ஆவணங்களை பதிவேற்றவும். கடைசியாக சப்மிட் அப்டேட் ரெக்வெஸ்ட் என்கிற விருப்பத்தை கிளிக் செய்யவும். இதை செய்து முடித்ததும் உங்கள் விண்ணப்பத்தை கண்காணிப்பதற்கான அப்டேட் ரெக்வெஸ்ட் நம்பர் ஆனது SMS வழியாக அனுப்பப்படும். உங்கள் ஆதார் அட்டையில் உள்ள பயோமெட்ரிக் விவரங்களை அதாவது கருவிழி, கைரேகைகள் அல்லது மொபைல் நம்பர் அல்லது புகைப்படம் போன்ற விவரங்களை அப்டேட் செய்ய விரும்பினால் அவைகளை ஆன்லைன் வழியாக செய்ய முடியாது. இந்த மாற்றங்களை ஆதார் சேவை மையம் வழியாக மட்டுமே செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் பிறந்த தேதி மற்றும் பாலினம் போன்ற விவரங்களை ஒரு முறை மட்டும்தான் அப்டேட் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 விவரங்களையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கவனமாக புதுப்பிக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆன்லைனில் எப்படி ஆதாரை இலவசமாக அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் பார்த்தோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். அண்ட் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.